ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். இன்னைக்கு நித்யஸ்ரீக்காக நான் நிறைய டிப்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே வந்து டைலரிங் இல்லை கம்ப்யூட்டர் அந்த மாதிரி இல்லை ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி ட்ராயிங் அவளுக்கு வர மாட்டேங்குது. மற்றபடி டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கொஞ்சம். அது மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் எதாவது செய்யணும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கான இடம் இது கிடையாது. நான் இருக்கிற இடத்துல இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் சரி என்ன பண்ணலான்னு ஒரு யோசனையிலே இருந்தது. இப்போதைக்கு இவள் ஸ்கூல் படிப்பு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இப்போ கிடைக்கிற ஒரு 10 நாள் லீவோ 1 மாதம் லீவோ இப்போ நடுவில் வரும்ல, அதில் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வீட்டில் செய்ய சொல்லிகிட்டு இருக்கேன். அவளும் அழகாக செஞ்சுட்டு தான் இருக்கேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி அவளை வந்து நம்ம அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகிறதா இல்லை லைஃபுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து கொண்டு போகிறதான்னு ஒரு குழப்பமாக இருந்தது. எப்படியா இருந்தாலுமே எதிர்காலத்துக்குன்னு ஒரு கைத்தொழில் தேவை தானே. அதனால் அதை மீன் பண்ணி தான் நான் என்னென்னு யோசனைகளை கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய பேர் டெய்லரிங் தான் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அது ரொம்ப கவனமாக செய்வாள். அதனால தான் அதை சூஸ் பண்ணியிருக்கு. பார்ப்போம். வீட்டில் மிஷின் இருக்குது, கொஞ்சம் அப்படியே உட்கார வச்சு கவனமாக செய்ய சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஏதோ திங்கிங் போயிட்டே இருக்குது. அவளை பற்றி தினம் திங்கிங் தான் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ நார்மலாக இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம என்னெல்லாம் யோசிக்குமோ அதோட பல மடங்கு யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது இவளுக்காக. அதில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆனாலுமே அதுதான் சக்ஸஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பல யோசனைகள், பல திங்கிங் இருக்குது. அந்த யோசனையில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிட்டு அவள் ஷைன் ஆகிட்டான்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பார்ப்போம். அவளை ஒரு முக்கியமான விஷயம், டிவியில் நம்ம யூடியூப் சேனலில் ஒருத்தவங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பல, பேட்டி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நித்யஸ்ரீயோட லைஃப் ஸ்டைல் பற்றி. நானும் சரின்னு கன்சல்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லலான்னு பார்த்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பேசணுமோ அதுதான் நான் பேச முடியும். அவங்க சொல்லி நான் என்ன பேச முடியும், அது எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணலை. சரி நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னா, இப்படியும் சில பேர் இருக்காங்களா என்னன்னு தெரியல. பேட்டி அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம அவங்களுடைய கருத்துக்களை வந்து திணிக்கக்கூடாது. இல்லை, நான் லைஃப் ஸ்டைல் என்னோடது எப்படி அவளை எப்படி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல முடியும். அதை விட்டுட்டு சில பாயிண்ட்ஸ் நானும் தருவோம், அதையும் நீங்கள் சொல்லணும், ஆட் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அது மாதிரி ப்ரொமோஷன் அப்படிங்கிற பேரில் அவள் சில பொருளை கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் பைசா தரோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் எனக்கு பிடிக்கல. ப்ரொமோஷன் அப்படின்னா அது எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி விஷயங்களை சில விஷயங்களை தவிர்த்திட்டு வரேன். இன்னும் நம்ம குழந்தைக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, அதை நம்ம கொண்டு போகணும். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர 4 பேருக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம கொண்டு போகிறோமே தவிர, சில பொருட்களை வந்து நம்ம ஏதாவது நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு சரியாக இருந்து அது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுல அதில் ஒரு பெருமை இருக்கும். பைசாக்காக வேண்டி நம்ம எதையாவது ஒரு பொருளை வந்து நம்ம என்ன சொல்கிறது, நல்லா இருக்குன்னு சொல்லி அதனால் 4 பேருக்கு கஷ்டம் வந்ததுன்னா அதெல்லாம் நான் சரிப்பட்டு வராது. எனக்கு அது பிடிக்கல. அதனால் அந்த ப்ராடக்ட் ப்ரொமோஷன்லாம் நான் செய்யவே மாட்டேன். நிறைய பேர் இன்ஸ்டாவிலும் கேட்டிருந்தாங்க, இதுலேயும் யூடியூப்லேயும் கேட்டிருந்தாங்க. ப்ராடக்ட் வந்து நாங்கள் ஹோம்லேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம், நீங்கள் அது வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதுவும் பிடிக்கல. இந்த மாதிரி சில மனுஷங்கள் இப்படியும் இருக்க தான் செய்கிறாங்க. சரி, அது எப்படியும் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படியும் நம்ம போயிட்டே இருப்போம். வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் போட்டு சாம்பார். இது முழு பூசணிக்காவாக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஜூஸ் போட்டு குடிக்கவும் சமையலுக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் உடச்சி எடுத்து சாம்பாருக்கும் மீதி அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தொகையல் நிறையாவே கிடச்சிது, அதனால் தக்காளி ரசம், அவரைக்காய் கறி. இன்றைக்கி இவ்வளோதான் சிம்பிளாக சமையல். இதை ஒன்று ஒன்றா ரெடி பண்ணணும். பருப்பு வச்சுட்டேன், இதில் வானலியும் வச்சுட்டேன், சாதமும் வச்சாச்சு, புளி ஊற வச்சுட்டேன் ரசத்துக்கும் சாம்பாருக்கும். இனி காய்கறிலாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட வேண்டியது தான். ரசம் ரெடியாக எடுத்து அதுக்கு நடுவில் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் காஃபி வேணுமா, அதனால் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மண் சட்டியில் தான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். கடுகு, பெருங்காயம், ஒரு மிளகாய் தாளிச்சிட்டேன். இப்போ புளி ஜலம் விட்டால் போதும். கொஞ்சம் இதாகட்டும். மஞ்சள் பொடி கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு.
கொஞ்சம் போட்டாச்சு, அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்ச உடனே பருப்பு வேக வச்சு காயோட சேர்த்து கொட்டிட்டா சாம்பார் சிம்பிளாக முடிஞ்சிடும். அதுக்குள்ளே பால் சுட்டுடுச்சு. அதில் ஒரு இது உடஞ்சி போச்சு, என்னன்னு தெரியல. ஒரு கைப்பிடி. இன்றைக்கி கிளைமேட் பாருங்கள், ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் மழை வர மாதிரி இல்லை. பார்ப்போம், மழை வந்தால் நல்லா ஜாலியாக இருக்கும். சாம்பார் கொதிச்சிருச்சு. சிம்பிளாக பூசணிக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் அவரைக்காய் கறி, மல்லி தொகையல், ரசம், மோர். அவ்வளோதான், இன்றைக்கி சிம்பிளாக சமையல் முடிஞ்சிருச்சு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் அந்த பசுமை மாறாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே இந்த இரும்பு வானலில் செய்கிறது நல்லா தீஞ்சு போகாமல் நல்லா வரும். இன்றைக்கி அழகாக 2 பட்டு ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள். நித்யா வச்சதில்லை, அது பாருங்கள் குட்டியாக அதுவும் பூத்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாருங்கள். செல்லக்குட்டி கையால் வச்சது சூப்பராக பூத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரோஸ் 2 வெல்வெட் ரோஸ் ஜம்முன்னு பூத்துருக்கு. மழையே இல்லை, ஆனாலும் ஏதோ பூத்துன்ருக்கு. ஒரு ஒயிட் ரோஸ் பூத்துருக்கு. கிட்ட போனவொடனே தலையாட்டி ஆட்டி கூப்பிடுது பாருங்க. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் பாருங்கள், அழகாக இன்னொரு வெள்ளரிக்காய் வந்துருச்சு. குட்டி வெள்ளரிக்காய் ரொம்ப ரொம்ப எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் உள்ள. ஐயோ பயமாக இருக்குது கை வைக்கவே, எங்கே விழுந்துருமோ என்னமோன்ட்டு. இன்றைக்கி கிளைமேட் பாருங்கள், மழை வருமா வராதான்னு தெரியல. மேகம் இருக்குது, ஆனால் மழை வர மாட்டேங்குது. அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து ஜாலியாக காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா சமையல் முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இனி அவங்க அப்பா வந்தோடனே பூஜை பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது தான். நித்யஸ்ரீ ஸ்கூல் போயிருக்கா. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டது என்னென்னா, ஃப்யூச்சரில் அவளுக்கு என்ன மாதிரி ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கணுமேனு இப்போல்லாம் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறத பற்றி, எதிர்காலம் பற்றி தான். அதனால தான் கேட்டேன். உங்கள் ஐடியாக்கெலாம் ரொம்ப நன்றி. பார்ப்போம், இன்னும் ஒரு இப்போ லீவ் ஏதாவது லாங் லீவ் கிடச்சிதுன்னா கொஞ்சம் வெளியில் தான் அழைச்சிட்டு போகணும். அவளை வெளியில் அழைச்சிட்டு போயிட்டு எங்கேயாவது தங்கி அதுக்கப்புறம் அவளுக்குள்ளே அவள் லைஃபுக்கு தேவையானதை கொஞ்சம் கற்றுத்தரும். ஐயோ காற்று பயங்கரமாக இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.